ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் சாதங்க. சூப்பராக இருக்க போகுது. இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து வரலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. இந்த பாவக்காய் சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு நான் 2 பாவக்காய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றுக்கு நான் 1 கப்புக்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே கொஞ்சம் மீடியம் சைஸ், அதனால 2 எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றே போதுங்க, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். ஸோ பச்சரிசி 1 கப் எடுத்து நல்லா 1/2 hour அது ஊறிக்கிட்டு இருக்கு. அண்டு பாவக்காய் 2 எடுத்து நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு பாவக்காய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காவை தனியாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை மட்டும்தான் வச்சு நம்ம பாவக்காவை குக் பண்ண போகிறோம். அந்த ரைஸுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கொத்தமல்லி வாசனைக்குங்க. இதை தனியாக நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாவக்காவை தனியாக குக் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்புறம் ஒன்றா கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோங்க. சூப்பராக இருக்க போது. மோஸ்ட்லி பாவக்காய் கசப்பாக இருக்கும், நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் பாவக்காய் திரும்ப திரும்ப கேட்பீங்க. இதை நீங்கள் சும்மாவும் சாப்பிடலாம், நான் பண்ணி காமிக்கிற மாதிரி நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிடலாம். 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காவை நல்லா முறுமுறுன்னு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். அது நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயில் விட்டாச்சு. அது நல்லா சூடானதும் இப்போ பாவக்காவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதை எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ரைஸில் வேற சேர்க்க போகிறோம். ஸோ ரைஸோட இதை கலக்கிறதுனால சொல்கிறேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. ஸோ மோஸ்ட்லி எங்கள் அம்மா பாவக்காவை நல்லா இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து கொடுத்தாங்க, முறுமுறுன்னு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. அது அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், கசப்பே தெரியாது. ஸோ அப்படி பண்ணாதான் நானும் சாப்பிடுவேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இப்படியே பாதி குக்கில் எல்லாம் எடுத்து வச்சு பாருங்க, தொடவே மாட்டேன். பட் ஆனால் நான் இப்போ பண்ணுற மெத்தடில் பண்ணி பாருங்கள், பாவக்காவை கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு பாவக்காவை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா அது டக்குன்னு குக் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு குக்கிங் டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்டு யாரெல்லாம் பாவக்காவை அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பாவக்காவை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. பாவக்காவை உப்போட நல்லா கலந்து விட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ரைஸோட கலக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ரைஸில் எந்த ஸ்பைஸும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த பச்சை மிளகா கூட சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த பாவக்காயில் என்ன சேர்க்குறோமோ அதை தான் ரைஸ்லையும் போட்டு அப்படியே கலந்து விட போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா மிளகாத்தூளை கலந்து விட்டுட்டு இப்போ பாவக்காவை தரோவாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி கிண்ணி நீங்கள் சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அதுலேயே ஸ்லோவாக அது குக் ஆகி வந்துடும். நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ மூடும் போது என்ன ஆகும்னா, அதில் உள்ள வேர்த்து அதுலேயே பாவக்காய் குக் ஆயிரும். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸை குக் பண்ண வந்துட்டேங்க. ஏன்னா சாதம் ஊறிடுச்சு. ஸோ குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டாச்சு, 1/4 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. நல்லா சூடானதும் நம்ம தாளித்து ரைஸை போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் மோஸ்ட்லி சிங்கிள் ரெசிபி பண்ணும்போதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் தாளித்து தான் ரைஸை குக் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அப்படி எடுத்து நம்ம எதுலையாவது கலக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிருக்கும். இந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு உள்ளே சேர்த்துருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுக்கேன். இப்போ ரைஸை உள்ளே சேர்த்துடலாங்க. ஸோ ரைஸை கொஞ்சம் அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் சேர்த்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சாதத்தை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க தாளிப்போட. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட நான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உள்ளே ஊற்றிட்டு நல்லா இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்ருங்க. ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாங்க. அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் கொஞ்சம் வேணும், சேர்த்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரைஸில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் அந்த பாவக்காவோட காரத்திலேயே தான் நான் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். அதனால என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் தேவையில்லைங்க. அந்த காரமே ரைஸுக்கு போதுமானது. வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏதாவது சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க. குக்கரை மூடி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அங்கே ரைஸை ரெடி பண்ண ஒன் சைடு இதை பார்க்கும்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்தா போதும் அப்படின்னா எடுத்துடலாங்க. சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் ரெண்டும் கலந்து இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே போதும்னா நீங்கள் நிப்பாட்டிடலாம். இல்லை எனக்கு ஃபுல் கிறிஸ்பியாக வேணும், நான் சும்மா அப்படியே தயிர் சாதத்தை கூட எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் கிறிஸ்பியாக அப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. இதே நான் ரைஸோட கலந்துக்க போகிறேன்னா இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருங்க. இப்போ கலரும் போது எனக்கு எப்படி தெரியுதுன்னா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் தெரியுது, ரெண்டும் கலந்து. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இது அப்படியே நம்ம ரைஸில் கலந்துடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் வந்து உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவும் வந்து குழச்சிடக்கூடாது, அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூட்டோட கூட கலந்துக்கலாங்க, ஆற வச்சு தான் கலக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ண அந்த பாவக்காய் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு ஆளாக்கு நம்ம 2 எடுத்துருந்தோம், ஆனால் பாருங்கள் அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து ரைஸில் மெல்லமாக உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பாவக்காய் ரைஸ்னே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை சாப்பிட்றதுக்கு. இதை நல்லா உங்களுக்கு வந்து கலந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கலந்தாச்சுங்க தரோவா. கலந்த பிறகு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியே பாவக்காய் சாதம் சாப்பிட்டு ஃபீலே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை பசங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. பாவக்காய் சாதம் சர்வ் பண்ணியாச்சுங்க. நான் வந்து சுத்தீர பொட்டேட்டோ சிப்ஸோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. இதுவே போதுமானதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். Bye. See you in next recipe.